தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம். இது வீடியோ ஏன் நான் பதிவுறேன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கோசரம் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இன்று கடந்த 27/9/25 சனிக்கிழமை விஜயினால் சதித்திட்டம் தீட்டப்பட்டு பேராசையால் அவருடைய கர்வம், ஆணவம், அகங்காரத்தால் 47 பேர் என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 27ஆம் தேதி சரியாக ஒரு மாதம் கடந்துவிட்டது. அந்த இறந்தவர்கள் குடும்பத்தாரை 4 பேருந்தில் வர வைத்து அவருடைய பனையூர் பங்களாவில் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்வதாக செய்தி வருகின்றது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படல. விஜய் இறந்த மறுநாளே தமிழக அரசு கொடுத்த 10 லட்சம், கமலஹாசன் கொடுத்த 1 லட்சம், பிஜேபி கொடுத்த 2 லட்சம். விஜய் இருந்தாரு. விஜயில் கரூர்ல இருந்தால அவங்களுக்கு விஜய் முன்னாடியே நான் 20 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் தரேன். ஆனால் அவங்கள இறந்தவர்களுடைய உடலை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. அவர்களை சவப்பெட்டியில் வைத்து நான் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய உடல்களை ஆம்புலன்ஸில் சென்னையில் உள்ள என்னுடைய பனையூர் பங்களாவில் கொண்டு வந்தால் அவர்கள் மாலை அணிவித்து அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி தருகிறேன் என்று சொல்லியிருப்பார். அவர் மறந்துட்டார் சொல்றது. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், அவர் நடிகர் விஜய் என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு தலைவன் கிடையாது, அவரோட ரசிகர்கள் தொண்டம் கிடையாது. நீ என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதனா? இறந்தவர்கள் எல்லாம் பாவம் பண்ணிவிட்டார்கள், அவரோட குடும்பத்தாரை நான் பாவம் மன்னிப்பு கொடுக்குறேன், நீங்கள்லாம் என் வீட்டுக்கு வாங்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மோட்சத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. இது வர வச்சு சொல்கிறதுக்கு நீ என்ன தேவ தூதனா? விஜய், உனக்கு தெரியல அரசியல்னா என்ன, மக்கள்னா என்ன. மக்களை நீ சாதாரணமாக நினைக்கிற. தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், ரொம்ப தெளிவாகிறாங்க. நீ சொன்னிய கூடவே இருப்பன்னு உடைய ரசிகர் மன்ற பிரச்சாரத்தில் நீ எங்கே கூட இருந்த? துண்டா காணும், துணிய காணும், நீ போட்டு துண்டை கூட தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம ஏர்போர்ட்டுக்கு வந்த. பத்திரிகை நிருபர் சொல்கிறாங்க 30 பேர் இறந்துட்டாங்க. என்ன பதில் சொல்கிறேன்னா உங்களுக்கு கால் தான் ஆட்டம் விட்டுச்சு, உடம்பு நடுக்கிச்சு, பயம் பயம் பயம். ஆனால் பயம் இருக்கணும் விஜய். உங்கள் அப்பா சொன்னா இருப்பார், வாழ்க்கையிலேயே பயமாக இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கையிலே பயம் உனக்கு வந்துடுச்சு. அதனால் உன்னுடைய செயல்களை மாற்றிக்கோ, புத்தியை மாற்றிக்கோ. உன்னுடைய மனநிலை சரியில்லை. முதல்ல ஒரு மனநல மருத்துவரை பாரு, அதுக்கப்புறம் நீ அரசியல் ஆரம்பி. உன்னுடைய கட்சியுடைய பேர் என்னத்தம்மா? கழகங்களுடைய கட்சி தலைமறைவு வெற்றி கட்சி. உன்னுடைய கட்சியுடைய பெயர். எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை தெரியாது. இலங்கை பிரச்சனையில் மக்கள் பாதிக்கப்பட்ட சொல்ல நீ நடிகராக சொல்ல கொடுத்த பணம் எவ்வளோ சொல்லுவா? வெறும் 500 ரூபாய். இதே செம்பு கொடுத்த பணம் 2 லட்சம் ரூபாய். அவர் மனிதனா, நீ மனிதனா? அதனால் நீ சினிமாவில் நடித்து உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்த பரோட்டா மாஸ்டர் பாண்டிச்சேரி புஷியானந்த வச்சு கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட்டை விற்று 100 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபாய், 2000 டிக்கெட்டு 200 டிக்கெட்டு 4000 ரூபாய்க்கு விற்று பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுக்கிற. ஆனால் கடவுள் பணம் கொடுப்பான், அது தெரியாமல் அவங்ககிட்ட கொடுத்துறான் பணத்தை. அதை வச்சுக்கிற உன்னால் என்ன செய்யணும்னு தெரியாமல் நீ ஆடிருக்கிற. இப்போ நீ பிஜேபி கிட்ட கைப்பாவையாக போயிட்ட. விஜய் ஒரு பத்திரம் வடிவல் கைப்பாவையாக இருப்பான். அது மாதிரி ஆறாராமான்னு கொம்ப கீழே தட்டினா நீ ஆடிதான் அவனை. நீயே சொல்லிட்ட நான் கூத்தாடின்ட்டேன்.
உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வருஷத்துல முடிஞ்சிடும். அதனால் வந்து உங்களுடைய தொழிலை பார்த்துட்டு நடிகர் போ, நல்லா இரு. உன் குடும்பத்தை முதல்ல பார். உன் குடும்பம் தனியாக இருக்கு, மனைவி மகன் மகள் தனியாக இருக்கிறாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு. அவங்களுக்கு உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லை. உங்களுடைய தாய் தகப்பன் இசை சந்திர சோபா அவங்க வசதி இருக்கிறனால தான் தனியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை கொண்டு போய் நீ முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு இருப்ப. உன்னுடைய கோபத்தை யார்கிட்டையும் காட்டாத, உன் குடும்பத்தையும் காட்டாத, உன் தாய் தகப்பன்கிட்ட காட்டாத, உன்னுடைய ரசிகர்கிட்ட காட்டாத, பொதுமக்கள்கிட்ட முக்கியமாக காட்டாத. அன்னைக்கு மாத்திரம் நீ மாட்டி இருந்தீங்கன்னா கரூரில் உள்ள மக்கள் பொதுமக்கள் பிச்சு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. என்கிட்ட துபாய் பவுன்சர் இருக்கிறாரு பாடிக்காட்டு, என்கிட்ட வந்து மத்திய பாதுகாப்பு படை ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. ஒய் பிரிவு பாதுகாப்பு மக்கள் 1000 பேர் கூடி உன்னை அடிக்க வந்தாங்கன்னா எத்தனை பேரை சுடுவார் அவர் டும் 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 டும்னு. அவரே கண்ணை போட்டு ஓடுவார், அவர் உயிரை காப்பாற்றிக்கோ. அவருக்கும் உயிர் மேலே ஆசை இருக்கு உங்களோட பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்கு. அதனால நீ தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றையும் பண்ண வேணாம். அதனால உங்களுடைய தொழிலை போய் பார், சினிமாவை பார், ஒரு ரசிகர்களை வந்து நல்வகைப்படுத்து. வாழ்க அண்ணா லாபம், வளர்க புலிசிருப்புகள், போகிய புலிஸ் அம்மான் புகழ், எம்ஜிஆர் தொண்டன், சமூக சேவகர், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.